எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு எனக்கிட்ட ஒரு கேள்வியை கேட்குறீங்க. உங்களுக்கு தெரியுது கடன் சுமையில் இருக்குது. நம்ம 10 லட்சம் கோடியை தொடுத்து 1 கோடி பேருக்கு இதுவரை கொடுத்துக்கிட்டு இருந்தோங்கிறாங்க. கூட 36 லட்சம் பேருக்கு கொடுக்குறோம். இதில் பெருமைப்பட பேசுகிறதுக்கு என்ன இருக்குன்னு பாருங்க. இப்போ நீங்கள் 60 வருஷமாக மாறி மாறி ரெண்டு கட்சியும் ஆண்டிருக்காங்க. நம்ம அம்மாவுக்கு வந்து ஒரு நாளைக்கு 30 ரூபா கூட சம்பாரிச்சிக்க முடியல. இதை வந்து நாங்கள் ஒரு சாதனை அப்படின்னு இப்போ இந்த விடுபட்ட பேருக்கு கொடுக்கறதுக்கு 2 மாதத்தில் தேர்தல் இருக்கும்போது தான் நினைவு வருது. எல்லாமே இவங்க வந்து வாக்கை குறி வச்சு தான் நகருவாங்க. இதனால தான் இதை வந்து செய்தி அரசியல், விளம்பர அரசியல்னு சொல்கிறோம். நம்ம இது சேவை அரசியலோ செயல் அரசியலோ இல்லை. இவர்கள் எப்போவுமே கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் தான் செய்வாங்க. இந்த கட்சிகள் மக்கள் அரசியலுக்கு வரவே மாட்டாங்க. மக்கள் அரசியல்னு என்ன, இந்த 60 ஆண்டுகளில் எங்கள் அம்மாவை ஒரு 30 ரூபா சம்பாரிச்சுக்கிறதுக்கான வழிவகை செய்து கொடுக்கறது மக்கள் அரசியல். 30 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு 30 ரூபா சம்பாரிச்சிக்க முடியல. ஆனால் அரணையூரில் எங்கள் அம்மா ஒரு நாளைக்கு எங்கள் தோட்டத்தில் களை எடுக்க வர்றவங்களுக்கு 500 ரூபா சம்பளம் கொடுக்கலாம். அப்போ நீங்கள் எப்படி பாருங்க, 1000 ரூபா, இது ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டோம், 1000 ரூபா கொடுத்துட்டோம், 1000 ரூபா கூட மாதம் ஈட்டிக்கொள்ள முடியாத ஒரு வக்கற்ற நிலையில் என் தாயை நிறுத்தினது. அது எப்படி பெண்ணிய உயர்வு, பெண்ணிய விடுதலை, பெண்ணிய உரிமை இதெல்லாம் பேசிட்டு அலைகிறீங்க நீங்கள்? என்ன இதை ஏன் போன ஆண்டு கொடுத்துருக்கூடாது? தம்பி உங்ககிட்ட கேட்குறீங்க, ஏன் போன ஆண்டு கொடுக்கல? இதுவும் இன்னும் உயர்த்தி வேற தரப்படும் அப்படின்னு. எப்போ தரப்படும்? அடுத்த தடவை ஆட்சிக்கு வந்தா அதானே வப்பிய. இந்த திருப்பதி மொட்டை சொல்லுவாங்க, இல்லை முன்னாடி சொல்லுவாங்க எங்கள் ஊரில், பாதியை வச்சுட்டு போயிடுவானோ அடுத்து பாதியை, ஏன்னா வேற இடத்துக்கு போயிடக்கூடாதுன்ட்டு. அதானே இது. மடிக்கணினியே பிப்ரவரியில் கொடுப்பாடுறேன், ஏன்னா மார்ச்சில் தேர்தல். அதானடா. என்னைக்கு என் மக்களும் தெளிவடைய போகிறாங்க, விழித்து கொள்ள போகிறாங்கன்னு தெரியல. அதாவது ஏமாறுகிறவன் இருக்கிற வரை ஏமாற்றுவன் இருப்பாங்கிறாங்க. என் மக்களுக்கு வர வழி இல்லை. கேட்டால் எதையுமே செய்யறதில்ல, இதையா செஞ்சுட்டு போகிறான், விடுப்பா, யார் காசுப்பா, நம்ம காசு தானப்பாங்கிறாங்க. இது ஒரு கொடுமை தான். நம்ம இப்படி கேட்போம், 10 லட்சம் கோடி கடன் ஆயிருக்கு, 10 லட்சம் கோடி. இந்த 10 லட்சம் கோடியில் நிறைவேற்றப்பட்ட ஏதாவது ஒரு நலத்திட்டம் சொல்ல சொல்லுங்க இந்த அரசை. தம்பி, ஒரே ஒரு நலத்திட்டம். நல்ல கல்வியை கொடுத்துட்டேன், சரியாக சமமாக தரமாக எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். இல்லை பயணிக்க நல்ல பாதை, அருமையான போக்குவரத்தை கொடுத்துட்டேன், தடையற்ற மின்சாரம் கொடுத்துட்டேன், தூய குடிநீரை எல்லாருக்கும் கிடைக்கும்படி செஞ்சுட்டேன், உயர்ந்த மருத்துவத்தை, உயிர்காக்க மருத்துவத்தை உலகத்தரத்துக்கு கொடுத்துட்டேன். அப்படி ஏதாவது இந்த அரசு சொல்லிக்கிற முடியுமா? போக்குவரத்து துறைக்கு 1 லட்சம் கோடிக்கு மேலே கடன், மின்துறைக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் கோடிக்கு மேலே கடன். இவ்வளோ கடன் இருந்தும் மின் கட்டணம் உயருது, சொத்து வரி உயருது. இங்கிட்ட இலவச மின்சாரம், மின் கட்டணம் உயர்வு. இங்கே இலவச பஸ் பாஸு, அங்கே பஸ் கட்டணம் உயர்வு. யாரா நீங்கள்லாம்? என்ன மாதிரி ஆட்சி முறை இது? எப்படி எப்படி எங்கள் அம்மா பக்கத்தில் இருப்பாங்க, இவங்களுக்கு இலவசம், மகன் எனக்கு காசு, எங்கள் அம்மாவுக்கு இலவசம், இந்த காசை சேர்த்து மகன்கிட்ட வாங்கிடுறது. எப்படி இருக்கு? பேருந்தில் பெண்களுக்கு இலவச பஸ் பாஸ் வச்சுக்கிறீங்க, அந்த காசை யார்கிட்ட எடுக்கிற? என்கிட்ட எடுத்துடுறேன், எங்கள் அப்பாட்ட எடுத்துறேன், இல்லை எங்கள் அண்ணன்ட்ட எடுத்துடுறேன். கேடுகட்ட கேவலங்கட்ட ஆட்சி முறையை செஞ்சுக்கிட்டு இதை சாதனை. எவனா தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி ஏன்டா எங்கள் மேலே அக்கறையே வர மாட்டேங்குது? நீ என்ன வேணாலும் தேர்தல் வரும்போது ஒரு பாசம் வரும் பாருங்க, எங்கிட்ட இருந்தா பொத்துக்கிட்டு வரும்னு தெரியாது. ஏன்னா தம்பி, ஐயோ, இதே நிலையில பல பெண்களுக்கு கிடைக்கல அப்படின்னு திரும்ப நாங்கள் விண்ணப்பிக்கலாம். அதுவும் மாடி வீடு இருக்கவங்களுக்குலாம் அந்த காசு போகுது, வாடகை வீட்டில் வந்து வரல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அதிகமாக பெண்கள் வைக்கிறாங்க. நான் அவமானப்படுறேன், நான் வெட்கப்படுறேன், வேதனைப்படுறேன். இப்படிப்பட்ட இனத்தில், பெருமைக்குரிய என் இனத்தில் என் தாய்களெல்லாம் வந்து இப்படி நிறுத்திடுச்சே இந்த திராவிட கட்சிகள், ஆட்சிகள்னு நான் வெட்கப்படுறேன், நான் வேதனைப்படுறேன். என்ன செய்யறது சொல்லுங்கள்? எங்கள் அம்மா 1000 ரூபாய்க்கு கையேந்துறதை எந்த தன்மானமிக்க தமிழ் மகன் ஏற்பான் சொல்லுங்கள்? எந்த தாய்? என் தாய் வந்து 1000 ரூபாய்க்கு வரிசையில் நிற்கிறா. அதுலேயும் ஒரு அம்மாலாம் காலையில் வந்து சாயந்தரம் வரைக்கும் காத்திருக்கிறேன், அமைச்சர் வந்து 1000 ரூபாய்க்கு கொடுக்கணும். இல்லை, ஒரு கொடுமையான இது. இந்த நிலையை மாற்றுறது தான் தமிழ் பிள்ளைகளினுடைய முதன்மையான கடமையாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப கொடுமையானது தான் இது. என்ன செய்யறது சொல்லுங்கள்?
அதுக்காக நான் வருந்துறேன், அவ்வளோதான் சரி. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? ஒரு பொங்கலுக்கு அதிமுக தரப்புல அவங்க சொல்றாங்க 5000 ரூபா தமிழக முதல்வர் கொடுக்கணும் அப்படின்னு இபிஎஸ் பேசுறாரு. பொங்கல் வர இந்த வேடிக்கை இது ஒரு பட்டிமன்றம். இது இவங்க ஆட்சியில் இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் 2500 கொடுத்தா கணக்கை வேற சரியாக சொல்லுவாங்கள. என்னடா 5000 கொடுங்கன்னு அவர் சொல்கிறதும், இவங்க ஆட்சிக்கு வரும்போது 5000 கொடுங்கன்னு இவங்க சொல்கிறதும், எங்கேருந்து உங்கள் பரம்பரை சொத்தை விட்டுட்டு வந்துடுவீங்களா தம்பி? ஏன்னா நீங்கள் சேர சோழ பாண்டிய பரம்பரை, நீங்கள் உங்கள் சொத்தை விட்டுட்டு வர போறீங்க. அது இந்த கடனை வாங்கி கொண்டாந்து கொடுப்பா, அதில் எங்களுக்கு 5000 கொடுன்னு 5000 கொடுத்து இப்படி பார்ப்போம். நான் ஒரு இனம் சார்ந்த மகன், எனக்கு ஒரு தேசிய பண்டிகை வருது. ஒரே ஒரு பண்டிகை தான் பொங்கல், தமிழனுக்கு ஒரு பண்டிகை. இந்த பொங்கல் பண்டிகை கூட 1/2 கிலோ அரிசி, சர்க்கரை, கரும்பு இது கூட வாங்கிக்க முடியல. வேலைக்கு போகிறேன், நான் கையேந்தி நிற்கிறேன், ஒரு வேலையும் செய்யாத நீ எனக்கு காசு கொடுக்குற. எங்கேருந்து வருது உனக்கு காசு? கொடுமை இதெல்லாம். நாங்கள் விளைய வைக்கிற நெல்லை வீதியில் போட்டு முளைக்க விட்டுறது, அரிசி ஆந்திராவிலேருந்து வாங்கிட்டு வந்து எனக்கு தர்றது. ஏன் நெல்லை அவிச்சு அரிசியாக்குனா வராதா? ஆனால் அமைச்சர் நேருவோட அவருடைய துறையில் பொங்கல் வந்திருப்பதா தொடர்ந்து அண்ணாமலை பகிரங்கமாக குற்றச்சாட்டை முன்வச்சிட்டு வராரு. இல்லை, ஐயாவுடைய துறையில் நான் ஏற்கிறேன். ஐயாவோட துறையில் மட்டும்தான் ஊழல்னு சொல்கிறத நான் எதிர்க்கிறேன். எந்த அமைச்சர் துறையில் இல்லை. சரி, ஈடி வரட்டும், ரைடு வரட்டும், எதுவும் வரட்டும். ரைடு வர்றது தெரியுதுல்ல, சோதனைக்கு வர்றது தெரியுது. நடவடிக்கை ஏதாவது தெரியுதா தம்பி? சொல்லு. நடவடிக்கை ஐயா பொன்முடி வீட்டில், ஐயா துரைமுருகன் வீட்டில், எல்லார் வீட்லேயும் நடந்ததில்ல ஈடி. அப்புறம் எங்கே வரா ஓடி? என்ன டாடி மோடியை பார்த்தோன்னே முடிஞ்சிருது. ஒரு தடவை ஈடி வரும்போது 3 தடவை நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போக மாட்டேன்னு நெஞ்ச நிமித்தி நின்ன ஐயா ஸ்டாலின், ஒரு தடவை ஈடி ரைடு வந்தவொடனே நேராக ஓடி போய் பார்த்தாரு. எப்படி நீங்கள் வர்றது தெரியுது, சோதனைக்கு வர்றது தெரியுது, சோதிச்சு என்ன தகவல் அது வெளியில் வரல, நடவடிக்கை தெரியலையே. சோதனை பண்ணி ஆதாரங்கள் இருக்கு, நீங்க வழக்கு பதிவு செய்யுங்கன்னு தமிழக அரசுக்கு டிஜிபிக்கு உத்தரவு போடுறாங்க. அப்படி இருந்தும் தமிழக அரசு இப்போ வரைக்கும் வழக்கு பதிவு பண்ணல அப்படின்றது அண்ணாமலை நேற்று சுட்டி காட்டியிருக்காரு. அவ்வளவு நேர்மையை நீங்கள் தமிழ்நாட்டு அரசுக்கிட்ட எதிர்பார்க்குறீங்க இல்லை? நீங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்களா? என்னது இதெல்லாம்? என்னடா தங்கச்சி இதெல்லாம்? இவ்வளவு நகைச்சுவை உங்களுக்கு கூடாது தம்பி. அவ்வளவுலாம் நீங்கள் பேசக்கூடாது. வேற திருச்சியில் ஒரு உள்ளரங்க கூட்டத்தில் பேசியிருக்காரு. அதாவது திருப்பரங்குன்றதை நாங்கள் கண்டிப்பாக முன்னெடுப்போம் சொல்லி சொல்லியிருக்காரு. அதை பற்றி உங்களுடைய கருத்து? அவங்களுக்கு அரசியலுங்கிறது சாதி, மதம், சாமி. என்னைக்கு என் அன்பு மக்கள், என் அருமை சொந்தங்கள் ஒன்று கவனிச்சுக்கணும். சாதி, மதம், சாமியை பற்றி கவலைப்படுகிறவர்கள், அதை பற்றி சிந்திப்பவர்களுக்கு மக்களை பற்றி, நாட்டை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது, தேவையும் இருக்காது. நாடு, மக்கள், அவர்களுடைய நல்வாழ்வு, நாட்டினுடைய வளர்ச்சி, அதை பற்றி சிந்திப்பவர்களுக்கு சாதி, மதம், சாமி, கடவுளை பற்றி சிந்திக்க தேவை இருக்காது, அதுக்கு நேரமும் இருக்காது. இதுதான் யதார்த்தம். இது நான் வணங்குற என் தலைவன் பிரபாகரன், என் முருகன் மேலே ஆணையாக சொல்கிறேன். இதுதான் சத்தியம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீ எனக்கு திடீர்னு என் முருகன் மேலே உனக்கு பக்தி வருது? நான் அதே மலைக்கு கீழே திருமுருக பெருமிழா எடுக்கும்போது நீ எங்கே போயிருந்த? நான் வெற்றி வேலை தூக்கும்போது நீ எந்த திசையில் இருந்த? இத்தனை ஆண்டுகள் இல்லாத திடீர்னு என் முருகன் மேலே உனக்கு பக்தி வர காரணம் சொல்லு. ஏன் நீ போன ஆண்டு திருப்பரங்குன்றத்தில் அதே மலை இருந்துச்சுல, அதே சுடரேற்ற தூண் இருந்துச்சுல, போன வருஷம் என்ன தீவன் இல்லையா, இல்லை தீக்குச்சி இல்லையா, இல்லை எண்ணெய் இல்லையா? 2 மாதத்தில் தேர்தல் வருதுன்னா உனக்கு சேட்டை. மக்களை பற்றி சிந்தி. எத்தனை வீடுகள் நீ சொல்கிற சோக்கால்டு இந்து எத்தனை வீட்டில் விளக்கறியாமல் இருக்குது, பசி, பட்டினி, வறுமையில். அந்த விளக்கை ஏற்ற நீ சிந்திக்கலை. மலை மேலே விளக்கு ஏற்றுறன்ற கேட்டால் 100 ஆண்டு கனவு, 100 ஆண்டா ஒரு விளக்கத்துறது கனவு கண்டுக்கிட்டு இல்லையா நீ? ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த பெருமக்கள்கிட்ட. முருகன் சிவன் இந்து கடவுளா? யார் என்னோட தர்க்கத்தில் நீ ஜெயிக்கப்படுது சொல்லுங்க. முருகனும் சிவனும் மாயவனும் இந்துவா? உங்க பெருமாளே சொல்லுவோம். உங்க கிருஷ்ணரை இந்துவா? சொல்லு. நீ கடவுளை மதம் மாற்றி வச்சுக்கிட்ட. முருகன் இந்துவா?
அது முருகனுக்கு தெரியுமா? யாராவது சொல்லுங்கள். முருகன் இந்து கடவுளா சைவ கடவுளா? திடீர்னு தேர்தல் வரும்போது எல்லாருக்கும் உங்களுக்கு பாசம் வருது என் முருகன் மேலே. இந்த கோயிலுக்குள்ளே நடக்கிற திருட்டை கண்டுபிடிச்சி சொல்ல. அறநிலைத்துறையில் ரொம்ப நேர்மையாக நடக்குதா? ஒரு ஊழலும் நடக்கலை, ஒன்றும் நடக்கலை. சொல்லுங்கள். கோயில் இடங்களில் கடைகளுக்கு வீடுகளுக்கெல்லாம் வாடகை விட்டுருந்தான். அதை 10,000 ரூபாயை 1,00,000 ரூபாயை ஏற்றிருக்காரு ஐயா சேகர் பாபு. அதை கேட்க உனக்கு துணிவு இருக்கா? ஏன் இப்படி திடீர்னு ஏற்றினேன்னு எதை கேட்பிய? பக்கத்தில் இருக்க மலையை வெட்டி கல்குவாரின்னு ஏற்றுறானே, அந்த மலையை பற்றி கவலைப்பட நீ வரலை? இந்த மலையில் தான் முருகன் இருக்கானா? குன்று இருக்க இடமெல்லாம் குமரன் இருக்கிறான்னா இந்த திருப்பரங்குன்றத்தில் இருக்கானா? இந்த நாடங்களும் வெட்டி ஏற்றுறானே என் மலை, அங்கெல்லாம் குமரன் இல்லையா? சொல்லுங்க. அந்த மலைக்கு நீ போராட வரலை. ஒருவேளை இதையும் கல்குவாரி ஆக்கிட்டாருன்னு வச்சுக்கிறோங்க ஐயா ஸ்டாலின், அப்போ போராட வருவியா? உனக்கு அரசியல் இல்லை, சாதி மதம், சாதியை கட்டி பிடிச்சிட்டு அழுகிற. மக்களின் பிரச்சனைக்கு ஒன்று நின்றுக்கேன்னு சொல்லு. இவ்வளவு பேர் இவ்வளவு தலையிடுறீங்களே. என் மீனவன் கடலுக்குள்ள மீன் பிடிக்கிற உரிமை இழந்து நிற்கிறான், நீ அதுக்கு போராட வந்தியா? காவிரி நதி நீருக்கு நாங்கள் ஒவ்வொரு தடவையும் கையேந்தி நிற்கிறோம், அதுக்கு அந்த உரிமையை போராடி பெற்றுக் கொடுக்க வந்து நின்னியா? எந்த இடத்துல எனக்காக நின்றுக்க நீ? திடீர்னு முருகன் வந்துட்டு அயோத்தியில் ராமரை வச்சு அரசியல் செஞ்சு பார்த்த, அது எடுபடலை. ஏன்னா கோயிலை கட்டினவுடனே பிரச்சனை முற்று பெற்றுச்சு, அதானே சத்தியம். இப்போ யாரும் ராமர் ஜெய் ஸ்ரீராம் பேசுறதில்ல, ஏன் சொல்றதில்ல? ஏன்னா எந்த அயோத்தியில் வந்து ராமர் பிரச்சனை இந்த கோயிலை வச்சுக்கிட்டு நீ அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதே இடத்துல அகிலேஷ் யாதவ் ஒரு தாழ்த்தப்பட்ட மகனை நிறுத்தி பொது தொகுதியில் உங்களை தோக்கடிச்சிட்டான். செத்து போச்சு உங்கள் அரசியல். அதுக்கப்புறம் பூரி ஜெகநாத்துக்கு போனீங்க ஒரிசாவுக்கு, ஐயப்பனை போய் எடுத்தீங்க, அது அங்கே வேலை நடக்கலை. இப்போ என் முருகனை தொட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீ என்ன குன்ன குடிக்க அண்ணன் கபடி எடு, தலைகளன்னு தண்ணி குடி, முருகான்னு கற்று, என் பாட்டை முகம் வரும். அதுக்கப்புறம் பேரன் என் முகம் தான் வரும். ஏன்னா முருகன் எனக்கு இறைவன் இல்லை, என் மூதாதை, என் ரத்தம், என் சொந்தம், என் இன கடவுள், அவன் இன இறைவன். திடீர்னு வந்து நீ வந்து முருகன் மேலே பாசம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறியா? முருகனை என்ன செஞ்சுருக்கணும்? இரு சமூகத்தார், நீங்கள் சிக்கந்தர் தர்காவா நீங்கள் அங்கே கொண்டாடுங்க, இதையும் கொண்டாடுங்க. என் மக்கள் எல்லோரும் சமமாக தான். ஏன் எங்கள் இந்து கடவுள்கள் பேரணி போகும்போது எங்கள் இஸ்லாமிய மக்கள் வந்து வாழ்த்தி வரவேற்றதெல்லாம் நீங்கள் பார்க்குறது இல்லையா? இஸ்லாமிய எங்கள் அரேபியாவிலேருந்து இங்கே இறங்கி வந்தானா? இல்லை என் சொந்தக்காரன் தான் நான் வேறு இருக்கேன், மாறி இருக்கான். சொல்லுங்கள். போன ஆண்டு இந்துவாக இருந்த என் தம்பி யுவன் சங்கர் இப்போ இஸ்லாத்தை ஏற்றிருக்கான். அப்போ யார் அவனை என்ன சொல்லுவீங்க? அரேபியாவிலேருந்து வந்தான், பங்களாதேஷ்லேருந்து வந்தான்னு சொல்லுவியா நீ? தமிழர்கள் நாங்கள் இறை வழிபாட்டிற்காக இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம். இஸ்லாமியர் நாங்கள் தமிழர் ஆகலை, தமிழர்கள் நாங்கள் ஏற்றிருக்கிறோம். ஓர் இறை அல்லாவை ஏற்று, நபி மொழியை ஏற்று, ஓர் இறை அல்லாவை ஏற்று நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறது எவ்வளவு சத்தியமான உண்மையோ அப்படி எங்கள் முன்னோர்கள், எங்கள் இன மூதாதை முருகனுங்கிறது உண்மை. அதில் யார் எதுக்குறமா? நீங்கள் முருகனை வழிபடாதீன்னு யாரும் எதுக்குறாங்களா? யாராவது போராடினாங்களா? பிரச்சனையை நீ உண்டு பண்ணி அதன் மூலமாக ஒரு அரசியல் அறுவடை செய்யணும்னு நினைக்கிறேன். நீ உண்மையிலே பக்தி இருந்தால் போன ஆண்டு ஏற்றிருக்கலாமே. நீங்கள் முருகனுக்கு மாநாடு போகும்போது ஏற்றிருக்கலாமே. சரி, போன ஆண்டு முருகனுக்கு மாநாடு போட்டியில்லை, அடுத்த ஆண்டு போடுவீங்களா? ஏன்னா தேர்தல் முடிஞ்சிடும். 29 போடுவீங்க. 29 தேர்தல் கிட்ட வருதுல போடுவீங்க. வேல் யாத்திரை என்ன நேரத்தை முருகன் வேலை கெடுத்துட்டு வந்தாப்லையா? இத்தனை வருஷமா வேல் என்ன அவர்கிட்ட கையில் இல்லாமல் அடமான வச்சுருந்தாப்லையா? எதை வச்சு அரசியல் செய்யறதுன்னு ஒன்றும் இல்லையா? சொல்லுங்க. நான் அதை வெறுக்கிறேன், அந்த இடத்துக்கு நான் வரல. வழிபடுற தெய்வம் வழிபடுற தெய்வமாக தான் இருக்கணும். அதை வச்சுக்கிட்டு அது அரசியலுக்கு ஒரு பிரச்சனையாக்கக்கூடாது. அதை நான் தவறுன்னு தான் சொல்கிறேன். அது ஐயா வந்து அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. அதை வந்து என்ன சொல்லியிருக்கணுன்னா, இரு சமயத்தாரில் இருக்கிற பெருந்தலைவர்களை அழைச்சி அரசுக்கு என்ன பரிந்துரை வச்சுருக்கணுன்னா அழைச்சி பேசி, இந்த பீஸ் கமிட்டிங்பாங்களா அது மாதிரி ஒரு நல்லிணக்க குழுவை வச்சு பேசி இருமத வழிபாடுகளையும் அங்கே நடக்கிற மாதிரி நீங்கள் ஏற்பாடு செய்யுங்க. அது அரசுக்கு பரிந்துரைக்கிறேன்னா அது போற்றத்தக்கது.
அதை விட்டு தமிழ்நாடு காவல்துறை ஒத்துழைக்கிறான்னு சிஎஸ்எஃப் நீ மத்திய என்ன சொல்கிறது சர்வீஸ் ஃபோர்ஸை தூக்கி நீ அதை வச்சுக்கிட்டு ஏற்று அப்படின்னா நாளைக்கு அங்கே ஒரு கலவரம் வந்துடுச்சு, அங்கே ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, வீட்டில் பிரச்சனை வந்துடுச்சு, அரசு பொறுப்பு இருக்குமா? சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு நீதிமன்றம் ஏன் இருக்குமா? காவல்துறையுடைய நடவடிக்கை நீங்கள் எப்படி பாருங்க? காவல்துறை நடவடிக்கை தவறுனால தான் இவ்வளோ பிரச்சனையே வருது. முத வழக்கமாக அங்கே கந்திரி ஆக்கிறதுக்கு கிடாய் வெட்ட போகிறாங்கல்ல, அவரை தடுத்து பிரச்சனையாக்குனதே தமிழ்நாட்டு ஐயா ஸ்டாலினுடைய காவல்துறை தான். இல்லைன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அதை பிரச்சனை ஆக்குனதே இவருடைய காவல்துறை தான். எத்தனை வருஷம் நடந்துகிட்டு இருக்கு, ஏன் இப்போ பிரச்சனை ஆகுது? ஆக்குறீங்க. உங்களுக்கு பிரச்சனை, இந்த பிரச்சனைனால என்ன? இஸ்லாமியெல்லாம் எனக்கு பாதுகாப்பு திமுக தான் வருவான், இந்துலாம் எனக்கு பாதுகாப்பு பிஜேபி தான் போவான். 2 பேருக்கும் அறுவடை. இது அரசியல். இந்த அரசியலை நீங்கள் வரவேற்கிறீங்களா? இது நல்ல அரசியல் தானே? சொல்லுங்க. மதம் மனிதனுக்காக உருவானதா, இல்லை மதத்துக்காக மனிதனா, இல்லை மனிதனுக்காக மதமா? மனிதனுக்காக சட்டமா, சட்டத்துக்காக மனிதர்களா? உடம்புக்காக சட்டையா, சட்டைக்காக உடம்பா? நீங்க சொல்லுங்க. இங்க மதம் போட்டுறீங்க, எங்கே மனிதன் போட்டுறீங்க? எங்கே மனிதன் போட்டுறீங்க? நாங்க என்ன கேட்குறோம், ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்தவன் வாழுகிற நாடாக இதை மாற்றணும்னு நினைக்கிறீங்க. இல்லை, நாங்கள் மனிதர்கள் வாழுகிற நாடாக இது இருக்கணும்னு விரும்புகிறோம். இதுதான் எங்களுடைய விருப்பம். நீங்கள் அதை நோக்கி நகரவே இல்லையே. ஒரு மதம் சார்ந்தவனை எதிர்ப்பது, அவன் வழிபாட்டை எதிர்ப்பது, மறுப்பதே ஒரு அரசியல் கட்சிக்கு கோட்பாடாக இருந்தா அதை எப்படி நீங்கள் வரவேற்பிய? இந்த பிரச்சனையை, நாட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது இதை வச்சு மூடி மறைச்சிக்கிட்டே இருக்கீங்க. இதை இவ்வளோ நேரம் என்னை பேச வைக்கிறீங்க அப்படின்னா இது எவ்வளவு ஆபத்தானதுன்னு பாரு. கோடி பிரச்சனை இருக்கு. இந்த விதை தடுப்பு சட்டத்தை கொண்டு வர நீ 2003 சின்சாண்டா நிறுவனத்துக்கு நீங்கள் எடுத்து 22,972 பாரம்பரிய நெல் வகைகளை நெல் ஆராய்ச்சி சங்கத்தினுடைய தலைவர் ராத்தேலால் ரிச்சரியா சேமித்து வச்சார். ஒரே நாளில் எடுத்து மன்மோகன் சிங் அமெரிக்காவினையும் சின்சாண்டா நிறுவனத்துக்கு கொடுத்துட்டீங்க. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் தக்காளி விதை வச்சுருந்தீங்கன்னா எனக்கு தர முடியாது. நான் கத்தரி விதை வச்சுருந்தா எனக்கு தர முடியாது. தடை சட்டம். விதையை விற்ற ஒரு நாடு உருப்படுமா? சொல்லுங்க. நீ அதை பற்றி பேச மாட்டேங்கிற. நேற்று நீங்க கலந்துக்கிற ஒரு கூட்டம் விமர்சனத்துக்குள்ளா இருக்கு. RSS உடைய கூட்டம் அதில் கலந்துருக்கா? அப்புறம் கலந்துக்கிட்டு பிற விமர்சனம் கூட இல்லைன்னா அப்புறம் எதுக்கு சொல்லுங்க. தம்பி, RSSம் திராவிடர் கழகம் போல ஒரு சமூக இயக்கம் தான் சொன்னது நானா அவங்களா? அது RSS இயக்கம். அதெல்லாம் விஜில்னு ஒரு இலக்கிய அமைப்பு. பாரதியை பேசுனாங்க. பாரதியை நான் எங்கேயும் பேசுவேன். பாரதி இருக்கான்ல, பாரதி இருக்கிற இடத்துல, பாரதினா தமிழ் இருக்கு, தமிழ்ங்கிறது என் தாய் இருக்கிற இடத்துல மகன் இருப்பேன். அவ்வளோதானே. நாளைக்கு திமுகவை அல்லது திராவிட இயக்கத்தை பாரதியை பற்றி ஒரு கூட்டம் போட சொல்லி போய் பேசுகிறேன். 12 வருஷம் திராவிடர் கழக மேடையில் பேசினேன். அப்போ உனக்கு இனிச்சதை ராஜ்நாத் சிங் உங்கள் அப்பாவோட காசு வெளியிட வரும்போது பாரதிய ஜனதா 5 ஆண்டு கால ஆட்சியை, நிலையான ஆட்சியை கொடுத்து இந்தியா முழுமைக்கும் தன்னுடைய கிளையை பரப்புவதற்கு உதவியாக இருந்தவர் ஐயா கருணாநிதினு ராஜ்நாத் சிங் பேசுனதற்கு OMC மைதானத்தில் போட்டு காட்டவா? இன்னைக்கு வேர்ல்ட்ஸ் ஒரு இது திறக்குது இல்லை, அதில் உங்கள் அமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன், மத்திய அமைச்சர் இணையமைச்சர் எல்முருகன் பங்கேற்கிற விழாவில் உங்கள் அமைச்சர் எங்கள் அண்ணன் உங்கள் ராஜ்யசபா உறுப்பினர் கமல்ஹாசன் பங்கேற்கிறாரு. இதுக்கு கருத்து எங்கே போய் நிற்கிறேன்னு பேசாத, என்ன பேசுனேன்னு பேசு. என் தாய் சாக கிடந்தா, என் தாய், அறிவார்ந்த தம்பிதங்கள் புரிஞ்சுக்கணும், என் தாய் சாக கிடந்தா. யார்? தமிழ் தாய். ரத்தம் கொடுத்தாதான் காப்பாற்ற முடியும். அப்போ ஒத்தை மகன் மொத்த ரத்தத்தையும் கொடுத்து என் தமிழ் தாயை காப்பாற்றி ஒரு மகன் உண்டென்றால் அது இந்த மண்ணில் பாரதி. நீ போய் படி. அதில் உய்வகை காட்டும் உயிர் தமிழுக்கு சொல்கிறான். உயிர் தமிழுக்கு புதுநெறி காட்டிய புலவன் பாரதின்னு என் தாத்தன் பாரதிதாசன் பாடுறான். சும்மா கிடையாது. பாரதியை பாடாது என்னோண்டா தமிழ் இருக்க முடியும்? எதுக்குடா தமிழ் இருக்கணும் உயிரோட?
நீ போட ஒரு மேடைய, நீ போட்டு பேசு. சரி வேணாம், பாரதி வேணாம், பார்ப்பான் விடு. என் தாத்தன் பாரதிதாசனை பேசு பார்ப்போம். சரி வேணாம், அவனும் வேணாம். இன்னொரு தாத்தன் இருக்கான் பாவலரேறு பெருஞ்சித்திரனார், பேசு. உனக்கு கருணாநிதியை விட்டால் வேற புலவனே கிடையாது. நீ எதுக்கு என்னை பேசுகிற? 1 மணி நேரம் பேசியிருக்கேன்ல, என்ன பேசணுன்னு எடுத்து பேசுகிறா. சரியான ஆண்மகன். என்ன பேசணுன்னு எதிர்த்து பேசுகிறா, கருத்தை எழுதுற. பார்லிமெண்ட்ல பாரதியார் பெயர்கள் வடநாடுகளில் இல்லை, தமிழ் விடுதலை போராட்ட வீரர்கள் பெயர்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி துவா பேசியிருக்காரு. எங்கள் அண்ணன் இப்போ தான் பாராளுமன்றத்துக்கு போயிருக்காப்புல. அதெல்லாம் நாங்கள் பேசி வழி இல்லாமல் அந்த தாக்கத்தை தவிர்க்க நீங்கள் பேசுகிறீங்க. எத்தனை காலமாக நாங்கள் பேசணும்? சரி, நீங்கள் மட்டும் இங்கே என்ன வச்சுருக்கீங்க? நான் கேட்குறேன், நீங்கள் இதுக்கு பதில் சொல்லுங்கள். ஒரு விடுதலை போராட்ட வீரன், என் பாட்டன் வஉசி, சொத்தம்பட்டையும் விற்றான் நாட்டு விடுதலைக்கு. அதே சமகாலத்தில் சொத்தாக சேர்த்துக்கிட்டு இருந்தார் ஐயா ஈவேரா. இந்த ஈவேராவை எங்கே வச்சுருக்க, என் பாட்டனை எங்கே வச்சுருக்க? நீ ஒரு விளையாட்டு வீரன் சச்சின் டெண்டுல்கர் கேட்டு கொடுக்கல பாரத ரத்னா, கூப்பிட்டு கொடுக்குற. விடுதலை பாவலன், இந்த பெருநிலத்தில் அப்படி ஒரு பாவலம் கிடையாது என் பாட்டன் பாரதி. இந்த நாட்டின் விடுதலைக்கு செக்கை இழுத்து சொத்தம்பட்டை விற்று ஏழையான என் பாட்டன் வாவு சிதம்பரனார். இவங்களுக்கெல்லாம் நீ ஏன் கொடுக்கல பாரத ரத்னா? இவன்லாம் பாரத ரத்னான்னு அந்த ரத்னம் வாடாது சொல்லு. 4000 நாட்கள் ஜெயிலில் இருந்தான் என் தாத்தன் முத்துராமலிங்க தேவர். அவருக்கு ஏன் பாரத ரத்னா கொடுக்கல? நாங்கள் கேட்டு கொடுக்குற கேவலப்பட்டவங்களா? நாங்கள் கேட்குறோம் கொடுன்ட்டு. நீங்கள் இது இல்லாமல் ஐயா கருணாநிதிக்கு கேட்டுக்கிட்டு இருக்கேன் பாரத ரத்னா. தமிழக பாஜக வெற்றி பெறுவதற்கு திருமாவளவன் குற்றம் சொல்லியிருக்காரு. பாரதிய ஜனதாவுக்கு சதித்திட்டம் தீட்டி கொடுக்கறதே திமுக தான். இந்த பிரச்சனை இருந்திருக்காது. இப்போ நான் முதலமைச்சர், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு இந்த பிரச்சனையே வந்திருக்காது, பேசியிருக்க போகிறதில்ல. புரியுதா? நீங்கள் பிரச்சனையை உருவாக்குனது யார்? பிரச்சனையானவொன்னா அந்த மாவட்ட ஆட்சியர் மேலே பழியை போட்டு போயிட்டே. அது ஒரு பெண் பாவம். அது கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பான், அது சாவான். கடைசியாக மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல்துறை அதிகாரியை மாற்றி விடுவீங்க. ஏன்னா அவனே ஊழல் போட்ட மாதிரி. அப்படிதானே நீங்கள் பேசுகிறீங்க? விரும்புது பாரதிய ஜனதா இந்த பிரச்சனையை எடுக்கும்போது திமுக உறுதியாகுது. எப்படி? கிறிஸ்தவர் இஸ்லாமியர் 15 விழுக்காடு வாக்கு தனக்குன்னு உறுதி பண்ணுது. அந்த அடித்தளத்துக்கு அலையுது. ஒரு அடிப்படை தானே தம்பி, ஒரு அடிப்படை தானே. இவர் கிறிஸ்தவர், எனக்கு பாதுகாப்பு திமுகன்னு நினைக்கிறப்பல. இவர் இஸ்லாம், எனக்கு பாதுகாப்பு திமுகன்னு நினைக்கிறப்பல. இவர் இந்து, எனக்கு பாதுகாப்பு பிஜேபின்னு நினைக்கிறப்பல. இதுதானே நீங்க காலங்காலமா உருவாக்கிட்டு இருக்க. அதுதானே உருவாக்கிட்டு இருக்க. நீ அந்த சூழலை பிஜேபி வந்துரும் வராது அப்படின்னு சொல்ல முடியல. நான் இருக்கேன், வர விட மாட்டேன்னு சொல்லணும்ல. இப்ப நீங்க உங்க வீட்டுக்கு ஒரு வாயில் காவலனை போடுறீங்க, வாட்ச்மேனை. எதுக்கு போடுறீங்க? திருடை திருடிட்டு போகும்போது விரட்டி பிடிக்கவா? திருட வந்துடுவான், கதை பூட்டிக்குங்க, 2 தாப்பா போட்டுக்கிறங்க, உள்ள நல்லா இது பண்ணிக்கிறங்க. இது சொல்றதுக்கா வாட்ச்மேன் போடுற, காவலர் போடுற? நீங்கள் போய் நிம்மதியாக தூங்கம்மா, திருடன் வரமாட்டான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறதுக்கு தான் வாட்ச்மேன் போடுறீங்க, வாயில் காவலன் போடுறீங்க. திருடன் வரும்போது தடுத்து பிடிக்க போடுறீங்களா, இல்லை வந்தவனை விரட்டி பிடிக்க போடுறீங்களா? கூட்ட திருவிழாக்கள்லாம் திருடர்கள் ஜாக்கிரதைன்னு எச்சரிக்கிறாங்க, அது மாதிரி கூட சொல்லல. அப்படின்னா அவங்க தான் நெஞ்சில் மாட்டிக்கணும். திராவிட நாங்கள் திருடர்கள் ஜாக்கிரதை, என்னடா பிவேர் ஆஃப் டாக்ஸ், நாய்கள் ஜாக்கிரதைன்னு வீட்டு வாசலில் போடுற மாதிரி திமுக காரங்க தான் நெஞ்சில் மாட்டிக்கணும். திருடர்கள் ஜாக்கிரதை மக்களை காப்பாற்றுறாங்கன்ற மாதிரி. எப்படி நாங்கள் திருட வரோம், செம்படுத்து உள்ளவங்கன்னு அவங்க தான் சொல்லிட்டு வரணும். ஒரு வீர மகன் பிஜேபி திராவிட அரசியலும் தேசிய அரசியலும் இப்படி தமிழ் தேசிய அரசியல் உங்களை கரைக்கிறாங்கன்னு சொல்லி கரைக்கிறாங்கல்ல. அதில் அதான் அதை நீங்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? நாம் தமிழர் அதுக்கு என்ன மாதிரி திட்டங்கள் வச்சுருக்கீங்க? நான் ஒன்று கேட்குறேன் பாருங்க. இப்போ திருப்பரங்குன்றத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னா என்கிட்ட கேட்க வேண்டியது இருக்குது. இப்போது விளைநிலங்களை பறிக்கிறான் சிப்காட் தொழிற்சாலைன்னா மக்கள் என்னை கூப்பிடுறாங்க. அங்கே வீடை இடிக்கிறான்னா ஐயா சீமா வாப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அங்கே எந்த பிரச்சனை இந்த மண்ணுக்குள்ளே வருதோ அப்போலாம் இந்த தமிழ் தேசியம்னு நிற்கிற இந்த தமிழ் பிள்ளைகளை கூப்பிட வேண்டிய தேவை இருக்குன்னா, பிரச்சனை எங்களை வளர்க்குது, பிரச்சனை எங்களை நோக்கி என் மக்களை தேடுது. இந்த பிரச்சனையை பிரசவித்தவன், இந்த பிரச்சனையை மக்களுக்கு கையளித்தவன்,
நாள்தோறும் போராட்டம். ஆசிரியர்கள் போராட்டம், தொழிற்சங்கம், போக்குவரத்து தொழிலாளர் போராட்டம், மீனவர் போராட்டம், இந்த மருத்துவர்கள் போராட்டம், செவிலியர் போராட்டம், எல்லா போராட்டத்தையும் கையளித்தது இந்த கட்சி ஆட்சிகளாக இருக்கு. அந்த மக்கள் கவலையோடு, துன்பத்தோடு, துவண்டு, கையில் மனுக்களோடு, கண்ணீரோடு நிற்கிற மக்களுக்கு கை கொடுத்து, தோல் கொடுத்து நிற்கிறதுக்கு பிள்ளைகள் வேணா அது நாங்களாக தான் இருக்கோம். அதனால காலம் எங்களை வளர்க்குது. என் மக்கள் எங்களை தேடுறாங்க. ஏன்னா பிரச்சனைகளை என் மக்களுக்கு இந்த கட்சிகள் 60 ஆண்டுகளாக அதை தவிர எதையும் கொடுக்கல. அப்படின்னா நான் இதை செய்யலை. காலம் பிரசவித்து எங்களை வளர்த்து போகுது. அதனால இது நாங்கள் இந்த வேலையை விரும்பி செய்ய வந்துடுறேன். நான் படம் எடுத்து பழகி தான் வந்தேன். என்னை இந்த இடத்துல இறக்கி விட்டது இது காலம். வரலாறு இந்த பணியை எங்களுக்கு கையளிச்சிருக்க செய்கிறோம். அதனால நீ இந்திய அரசியல் தடுக்கிறது, திராவிட அரசியல் தடுத்தான் பார்த்த. நான் போட்டியிடுறேன்னே நீ சொல்லலை, இப்போவும் சொல்ல மாட்டேன். மும்முனை போட்டின்ப, அதில் ஒரு சந்தேகம் இல்லை. அவங்களுக்குள்ள தான் போட்டி. எங்களுடைய அரசியலுக்கு, எங்களுடைய கோட்பாட்டுக்கு இந்திய பெருநிலத்திலே போட்டி கிடையாது. நீ சொல்ல மாட்ட, என்னை கணக்கிலே வைக்க மாட்ட, என்னை நிராகரிப்ப, புறந்தள்ளுவ. ஆனாலும் நாங்கள் வளர்ந்துக்கிட்டே வருவோம். அப்போ என்னாச்சு? நீ வாக்குக்கு காசு கொடுக்காம தேர்தலை சந்திப்பியா? நீ தான் நல்லாட்சி கொடுத்த நாயகனாச்சே, நீ தான் 60 வருஷம் ஆட்சியில் இருந்தவனாச்சே, நீ தான் பெரிய கட்சியாச்சே, 10 கட்சி கூட்டணி வச்ச பரம்பரையாச்சே. ஏன் நீ ஓட்டு காசு கொடுக்காம என்னோட நாங்கள் சின்ன பசங்க தானே. இவன் ஒரு வேட்பாளர், எங்கள் தங்கச்சி ஒரு வேட்பாளர், இருங்க வேட்பாளர். எளிய பிள்ளைகள் ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இப்போ எங்களோட நீ காசு கொடுக்காமப்பா. நீ தொகுதியை விலை கொடுத்து வாங்குற. நீ மக்களுக்கு சேவை செஞ்சிருந்தனா, நன்மதிப்பை பெற்றிருந்தனா மக்கள் தாங்களாக உனக்கு வாக்கை தருவார்கள். நீ வாங்குற, நாங்கள் வாக்கை பெறுறோம். புரியுதா உங்களுக்கு? அதனால இது காலங்காலமாக அந்த ஓட்டுக்கு காசு கொடுக்குறது இப்போ மட்டும் இல்லை, அது பழைய காங்கிரஸ் காலத்துலேருந்து இருக்குது. இதை எப்படி நீங்கள் சரி பண்ண போகிறீங்க? ஏன்னா இது இன்னமும் உங்களை நம்பி வேட்பாளர் நிற்க மாறும். நீங்கள் சரி பண்ண போகிறீங்கன்னா என் கடமைங்கிற மாதிரி நீங்கள் எப்படி சரி பண்ணுவீங்க? அப்படின்னு உங்களுக்கு அந்த பொறுப்பும் கடமை இல்லையா? உங்களுக்கு இல்லை. அப்புறம் நீங்கள் அது எப்படின்னா, நீங்கள் அன்னைக்கு அண்ணல் அம்பேத்கர் காலம், இப்போ அவரே சொல்கிறார், மதிப்புமிக்க நம்ம உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது அவமானகரம்னு. அன்னைக்கே விற்றுக்கிட்டு இருந்திருக்கான். அன்னைக்கே எங்கள் தாத்தா தெய்வ திருமகன் வாக்குக்கு காசு கொடுக்குறவன் பாவிடா, அந்த காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறவன் தேச துரோகிடாங்கிறாரு. அவர் காலத்திலே இருந்திருக்கு. வேற என்னங்கிற அண்ணா இவங்க என்ன சொல்கிறாங்க? தங்கத்தை யாராவது தவிட்டுக்கு விற்பானான்னு. அப்படி மதிப்புமிக்க தங்கத்தை தவிட்டுக்கு வாங்குறதே அவர் வேற சொல்லி கட்சி நடத்துகிற பெருமக்கள் தான் இருக்குது. இந்த காசு கொடுக்குற இந்த இடத்துல சாராயம், பணம், சாதி, மதம், இந்த அரசியலுக்குள்ள 36 லட்சம் பேர் எளிய பிள்ளைகள் எங்களை தேடி இருக்காங்கன்னா, அப்போ தூய அரசியலை விரும்புகிற ஒரு கூட்டம் உருவாகி வருதுன்னு தானே அர்த்தம். ஒன்றுமே இல்லாத 3வது பெரிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக ஒரு எளிய மகனை தள்ளியிருக்கான்னா, அவன் மாற்றத்தை விரும்புகிறான், ஒரு நல்ல அரசியலை தேடுறான் என் மக்கள் தானே அர்த்தம். அப்போ அதான் லெலின்னு சொல்கிறான், உன்னை விமர்சிக்கிறவனுக்கு நிரூபிக்க போராடாத, உன்னை நம்பி நிற்கிறவனுக்கு உண்மையாக இருக்க போராடுன்னு. எனக்கு வாக்கு செலுத்தின அந்த 36 லட்சம் மக்களுக்கு உண்மையாக இருக்க போராடுறோம். நாங்கள் ஏன் போய் அவன் போடல அதை பற்றி இல்லை. எங்களுக்கு ஒரு பிறவி கடமை இருக்குது. அதை மனச்சான்று அடிப்படையில் அதுக்கு நேர்மையாக வேலை செய்ய நினைக்கிறோம். இறுதியாக ஒரு கேள்வி, தூய்மை பணியாளர்கள் இப்போ இந்த அரசு ஊழியர்களும் போராட்டத்தில் வந்திருக்காங்க. அவர்களும் இப்போ இந்த தேர்தலில் முன்னெடுத்து அவருடைய போராட்டம் தொடருது. அதுதான் நீங்கள் ஒரு துப்புரவு பணியாளர்களை கூட தன் வயத்தில் வச்சுக்க முடியல அரசு. அது தனியாருக்கு தாரைவாக இருக்குது. கடைசியாக அவங்களுக்கு கொடுத்துட்டு சோறு நான் போடுறேன்னு சொல்லுது. மக்கள் காசில், அரசு காசில் சோறு போடுது. நான் துப்புரவு பணியாளர், இவருக்கு உழைப்பை கொடுத்துட்றேன், சோறு அரசு எங்க மக்கள் காசில் போடுறேங்குது. 1 கிலோ குப்பை எல்லாம் 12 ரூபா. 1 கிலோ குப்பைக்கு 1 கிலோ குப்பை எல்லாம் 12 ரூபா செலவு பண்ணுறீங்களா? 270 கோடி செலவு பண்ணுறீங்க மாதத்துக்கு. ஆனால் நாடு ஏன் இவ்வளோ குப்பை மேடம் இருக்கப்போ? இந்த குப்பை அள்ளுற பணியாளர்கள் கூட தன் வயத்தில் வச்சுக்க முடியாது, தனியார் முதலாளி கொடுக்கணும். இந்த முதலாளிக்கு 2700 கோடிக்கு ஒப்பந்தம் கொடுக்குறீங்க இவருக்கு. இவர் இந்த 2700 கோடியும் அப்படியே செலவு பண்ணி துப்புரவு பணியாளர்களை பராமரித்து நாட்டை தூய்மை நாடாக மாற்றிடுவாரா? சொல்லுங்கள்.
அப்போ எதை தான் அரசு வச்சுக்கிறோம்? அதனால் அவங்க தனியார் முதலாளிகிட்ட ஒப்படைக்காத எங்களை அரசு பணியாக வை அப்படின்னு கேட்டு போராடுறாங்க. அந்த போராட்டத்தில் நானும் பங்கேற்றேன், அவர்களுக்கு ஆதரவாக நின்னேன். இது பயன் என்ன இருக்குது?